தெளிவாக இவங்க மதத்தை அரசியலில் கலக்கிறாங்க. இவங்க பருப்பு வேகாமல் இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை எப்படியாவது தகர்த்தணும், கடைசி கோட்டையை தகர்த்தணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான பாதையில் போகுதுன்றது தான் இதுலேருந்து தெரியக்கூடிய ஒரு காரியம். எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாடுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்னா, அவர் பிஜேபியோடு தான் சேர்ந்தது வந்து வெறும் நிர்பந்தத்தால் மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாகவே தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் என்பது தான் சொல்கிறார். இதுதான் ரொம்ப ஆபத்தான போக்கு. சிக்கந்தர் மலைன்னு எப்படி என்ன தைரியம் தான் நீ சொல்லுவேன்னு அமித்ஷா கேட்குறாரு. அப்படி சொல்லவே இல்லை திமுக. எவ்வளோ நாளைக்கு தமிழ்நாடு இதை தாக்கு பிடிக்குன்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. மதத்தை கொண்டு வந்து அரசியலில் கலக்கிற ஒரு வேலை, அறுபடை வீடுகள் மாதிரி இதெல்லாம் முகப்பெல்லாம் போட்டு இன்றைக்கி அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான பாதையில் போகுதுன்றது தான் இதுலேருந்து தெரியக்கூடிய ஒரு காரியம். வெளிப்படையாக பார்க்கும்போது இதில் என்ன தப்பு இருக்குன்னு தோணலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு, மதம் சம்மந்தப்பட்ட மாநாடு நடத்துதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நாளைக்கு என்ன பேசுவாங்கன்னு கவனிக்கணும். அப்போ தெளிவாக இவங்க மதத்தை அரசியலில் கலக்கிறாங்க. இவங்க பருப்பு வேகாமல் இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை எப்படியாவது தகர்த்தணும், கடைசி கோட்டையை தகர்த்தணும்னு பார்க்குறாங்க. அதில் பல முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான முயற்சி, இன்னும் தேர்தல்களுக்கு 10 மாதங்களுக்கு குறைவான காலகட்டம் இருக்கும் பொழுது, இன்றைக்கு சரியாக அந்த மாதம் 9 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு, அதுக்குள்ளே இந்த காரியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு சோதனை காலம் தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த முருக மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். எவ்வளோ நாளைக்கு தமிழ்நாடு இதை தாக்கு பிடிக்குன்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாடுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்னா, அவர் பிஜேபியோடு தான் சேர்ந்தது வந்து வெறும் நிர்பந்தத்தால் மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாகவே தான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் என்பது தான் சொல்கிறாரு. அடுத்த ஸ்டேஜுக்கு எடப்பாடி போகிறார். அவர் அடிப்படையில் மத சார்பற்ற தலைவர், அதிமுக மத சார்பற்ற கட்சி என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த கூட்டணி வந்து வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, அதை தாண்டி ஹிந்துத்துவாவோட கொள்கைகளில் தனக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு கிடையாது, அதை தான் சகித்து கொள்ள தயார் என்பதை எடப்பாடி வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார். இதுதான் ரொம்ப ஆபத்தான போக்கு.